ஸோ வல்லத்தராக்கோட்டை 1 lakh டோர்னமெண்ட்டு கமிட்டி மக்கள் எல்லாருங்க இருக்காங்க. மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லியே ஸ்டார்ட் பண்ணலாம். டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா இந்த 4 நாள் இந்த டோர்னமெண்ட் எப்படி அவங்க நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிடலாம். நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அப்படியே ப்ரைஸ் பண்ணி சொல்லிடுங்க. இந்த ஆட்டத்திற்காக முதல் பரிசு ரூபாய் 1 லட்சம். யார் கொடுத்தாலும் சொல்லணும். சொல்லுங்க. முதல் பரிசு ரூபாய் 1 லட்சம் அண்ணன் கருப்பையா அண்ணன் இளைஞர் பாசறை தலைவர் புதுக்கோட்டை செயலாளர் கொடுத்தாரு. இரண்டாம் பரிசு ரூபாய் 80,000 நம்புகுழி சுப்பிரமணியன் கார்த்தி இளம் தொழிலதிபர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாப்புல. தேர்ட் பிரைஸ் ரூபாய் 60,000 திலகர் மட்டும்தான். திலகர் தேர்ட் பிரைஸ் ஃபுல் அமௌண்ட் 60,000 கொடுத்தாங்க. ஃபோர்த் பிரைஸ் முத்தால் அண்ணன் மற்றும் கனகு நம்ம கத்தக்குறிச்சி 2 நாச்சியார் குரூப்ஸ் அவங்களும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. ஃபோர்த் பிரைஸ் ஆதி மோகனகுமார் அப்படின்ட்டு அறந்தாங்கிலேருந்து. ஃபிஃப்த் பிரைஸ் ரூபாய் 20,000 அவங்க கொடுத்துருக்காங்க. சிறப்பாக எங்கள் டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு எங்களுக்கு வாரி வழங்கிய வள்ளலுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர்ண்ணே. ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? இதற்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக வெறும் 5,000 ப்ரோ. எங்கேயுமே இந்த 5,000 வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு பிரைஸ் 1 lakh அப்படிங்கிறப்போ 5,000ங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். அதே மாதிரி எத்தனை டீமை இன்வைட் பண்ணியிருக்கீங்க? என்ன டேட்ல நடத்துறீங்க? கிட்டத்தட்ட 32 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுல 16 டீம் உள்ளூர் கிரிக்கெட், அதாவது உள்ளூர் வீரர்களுக்கான போட்டி. மீதி 16 ஒரு மாவட்ட அணியினர். ஸோ டோட்டலா 32. கடந்த 4 நாட்களாக, அதாவது பிப்ரவரி 27, 28 மற்றும் மார்ச் 1, 2, 2025 4 நாட்களாக நடத்தப்பட்ட மேட்ச் இது. ஓகேண்ணே. டோர்னமெண்ட் இப்போ இப்போ 4 நாள் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றின விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ணலாம். ஏன்னா நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் இந்த 4 நாள். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, என்னென்ன தடங்கள்லாம் வந்துச்சு, அதை பற்றி சொல்லிவிடுங்க. நிறைய தடங்கள் இருக்கும். நான் எப்போவுமே ஒரு பொது விஷயம், காமனாக ஒரு விஷயம் செய்ய போனோம்னா அதுக்கு முட்டுக்கட்டைகள் நிறையா இருக்கும். அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள்கள் ரொம்ப கம்மி. இப்போ ப்ரைஸ் கொடுத்தவங்கெல்லாம் அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணி செஞ்சவங்க. அது இல்லாமல் பேக்ல நிறைய இது தேவையில்லை, எதுக்கு இந்த வேலை, 1 லட்சம் ரூபா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க நிறையா இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி உள்ளூர் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரர்களை வெளிக்கொண்டு வரவும், ஒரு மாவட்ட அணியில இப்ப நமக்கு விக்கி பாலா விளையாடுறது போல இன்னும் நிறைய பிளேயர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற பொருட்டு, அவங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு இத்தொடர் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இளைஞர் பாசறை அஇஅதிமுக அவங்களுடைய சப்போர்ட்டோட நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இதுல பார்த்தோம்னா வருண பகவான் எங்களுக்கு 4 நாள் மேட்ச்ல ஒரு நாள் வருண பகவான் நல்ல மழைங்க. கண்டிப்பா ஒவ்வொரு அணிக்கும் குறைஞ்சது ஒரு 7 to 8 ஓவர் வச்சுதான் மேட்ச் நடத்தி முடிக்கணுங்கிறது எங்களுடைய பிளானா இருந்துச்சு. ஆனா அதுக்கு எங்களுக்கு வர்ண பகவான் ஒத்துழைக்கவில்லை. 2ஆம் நாள் ஃபுல்லா மழை, 2 மேட்ச் தான் நடத்தினோம். ஸோ அதனால ஓவர் குறைக்கப்பட்டு ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நடத்தி முடிக்க வேண்டியதாயிருச்சு. இன்னும் நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு வீரர்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்ல சொன்னாலும் ஷேர் பண்ணுவாங்க. இதை நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேண்ணே. அதே மாதிரி நம்மள்ட்ட பேசி கமிட் ஆகும்போதும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஓவர்ஸ் அதிகமாக கொடுத்து இந்த தடவை கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லபடியாக இந்த டோர்னமெண்ட்டை இன்னும் சூப்பராக போன டைமை விட இந்த டைம் நல்லா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மள்ட்ட சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இயற்கை ரொம்ப விளையாண்டுருச்சு உண்மையிலே. நீங்கள் மேட்ச் வீடியோஸ் பார்க்கும்போது நான் நிறையா சின்ன அப்டேட்லாம் கொடுத்துருப்பேன். அதை பார்த்தாவே உங்களுக்கு புரிய வரும். ஆனால் அப்படி இருந்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டோர்னமெண்ட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சு. அதே மாதிரி எல்லா நாளுமே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக ப்ரோ. 4 நாள் மேட்ச் அப்படிங்கும்போது வீரர்கள் ஒரு சில இடத்துல நாங்களும் விளையாட போகிறோம்ல, நிறைய ஊருக்கு போவோம், நிறைய டீம்ஸில் விளையாடுவோம். சப்போஸ் அங்கே ஃபுட்டு கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு டீ, ஒரு வாழைப்பழம், ஒரு பிஸ்கட், இதோட அன்னைக்கு லஞ்சை முடிச்சுட்டு அதோட விளையாண்டுட்டு டயர்டாக வருவோம் ஈவினிங். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு எந்த வீரர்களும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்பல்சரி ஃபுட் ஸ்பான்சருக்காக நாங்கள் பேசும்போது எங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குற அமௌண்ட்டை விட அந்த ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஸ்பான்சர்ஸ் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். நான் கண்டிப்பா ஃபுட்டுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், நான் ஃபுட்டுக்கு ஸ்பான்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்பு மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 4 நாள் எங்களுக்கு மச்சான் தான் அருண் மற்றும் தியாகு பாலக்குடிப்பட்டி அவங்க சிறப்பா உணவு உபயம் செய்வதற்கு அன்பளிப்பு அளிச்சாங்க.
மீதம் இன்னும் பாதி நம்ம மணியம்பலம் அவர் அண்ணா தான், சுப்பிரமணியன் அவங்க பேர், அவங்களும் வந்து சிறப்பாக எங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சாங்க. செய்த போதிலும் இந்த ஃபுட்டை வந்து வெளியில கொடுத்து பண்ணுவோமா, ஹோட்டல்ல கொடுத்து பண்றது நல்லா இருக்குமா, வீட்டில் செய்யறது நல்லா இருக்குமா அப்படின்னு நெக்ஸ்ட் டிசைட் பண்ணோம். ஹோட்டல்ல கொடுத்து பண்றதை விட வீட்டில் வச்சு செஞ்சா பெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம நண்பர் நம்ம டீம்ல இருக்கக்கூடிய PM25 பிரபு அவர்கள் வீட்டில் அவங்க வீட்டு சப்போர்ட்டோட அவங்க ஆத்துக்காரம்மா இவரு அவங்க எல்லாமே சேர்ந்து சமைச்ச சாப்பாடு தான் இது இந்த கடந்த 4 நாட்களாக. உண்மையாவே டேஸ்டா இருந்துச்சுண்ணே. ஆக்சுவலா வீட்டு சாப்பாடுங்கும் போது கண்டிப்பா டேஸ்டா இருக்கத்தான் செய்யும். முதல் நாள் வந்து தயிர் சாதம் போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதம், அடுத்த நாள் வந்து புளி சாதம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஃபைனல் டேல வந்துட்டு ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவி நல்லா இருந்தது. உண்மையாவே எல்லாருமே வெளியே இருந்தும் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்னு. அது நல்ல விஷயம். ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த தருணத்துல பிரபு ப்ரோ அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், எங்க ஸ்பான்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா. மற்ற ஸ்பான்சர்ஸ் இப்போ நீங்க வந்து இந்த மேன் ஆஃப் த சீரியஸ் இந்த மாதிரிலாம் அந்த மொபைல் ஃபோனு அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சிருக்கீங்களா, அதை பத்தி ஷார்ட்டா சொல்லிடுங்க. கண்டிப்பா ப்ரோ. அதாவது இந்த அதாவது தேர்ட் ரவுண்ட்ல லூஸ் பண்ற மேட்சுக்கு 5000 வந்து ஸ்பெஷல் பிரைஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே கொடுத்ததில்லை யாரும். 3வது ரவுண்டு போய் தோத்துட்டு வெளியில வந்து அப்படியே தான் வருவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ஊக்கத்தொகையும் இருக்காது. 3வது ரவுண்ட்ல வின் பண்ணா லூஸ் பண்ணாலே அவங்களுக்கு 5000 கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து குறிப்பா நம்ம குமரேசன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லி இது பண்ணாப்புல எல்லாருமே அக்செப்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்து கொண்டு போனோம். இது நல்ல அவங்களை ரொம்பவே ஊக்குவிக்கதா இருந்தது. 3வது ரவுண்டு போய் தோத்து போயிட்டு எதுவுமே இல்லாம போறதுக்கு ஒரு 5000. அது மட்டும் அல்லாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ, மொபைல் போனு, வெள்ளி செயின், டிஷர்ட்டு, பேட்டு இது எல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து வாரி வழங்கியிருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் சொல்ல போனோம்னா சாமி ஸ்போர்ட்ஸு, ஸ்கை ஸ்போர்ட்ஸு, GS ஸ்போர்ட்ஸு, மெடல் ACS சிவா மெடல் கொடுத்துருக்காரு, பாஸ் மொபைல் கொடுத்துருக்காங்க, சுப்ராம் வந்து செயின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து எங்களை என்கரேஜ் பண்ற விதமா கொடுத்தாங்க. அந்த வகையில நான் உங்களுக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகேண்ணே. அதே மாதிரி போன இயர் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ நம்ம கிரவுண்ட் வந்து க்ளீனாக நீங்கள் இந்த டைம் ஃபுல்லாகவே எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அந்த கிராஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க, சூப்பராக இருந்துச்சு விக்கெட் பார்க்குறதுக்கு. அதுக்கு எவ்வளோ மெனக்கடல்? கண்டிப்பா ப்ரோ. இது மேட்ச் ஃபிக்ஸ் பண்ண போன வருஷம் வந்து 1 மாசம் முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இந்த வருஷம் வந்து எங்களுக்கு we don't have sufficient time அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு 4 நாள் முன்னாடி மேட்ச் வந்து இந்த டேட்ல நம்ம நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கட்டாய சூழ்நிலை. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வைக்கலாம் பார்த்தா பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்குது. இந்த ஸ்கூல் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஸ்கூல். அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் நம்ம எப்பவுமே மேட்ச் வைப்போம். ஸோ அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல நெக்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு. ஸோ மேட்சை தள்ளி போட முடியாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே ஒரு எஃபர்ட் போட்டோம். எஃபர்ட் போடும்போது டோசர் வச்சு எங்களுக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் இல்லை. ஏன்னா எங்களுக்கு கிரவுண்டு கிராஸோட இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து கிராஸை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது கிரவுண்டோட வியூ அண்ட் அண்டுலேட்டோட மேடு பள்ளமா இருக்கிறது எல்லாம் நீட்டா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அந்த டோசர் போட்டாங்கன்னா. ஸோ இது மாதிரி ஏன் ஒய் நாட் டூ ஆல் த கிரவுண்ட் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். அந்த டோசர்லேயே எங்க விளையாட்டு வீரர்கள் ரெங்கு, முகில், இன்னும் நிறைய பேர் எனக்கு கரெக்டா வரல, எல்லாருமே அந்த JCPலே உட்கார்ந்து அந்த டோசர்லேயே உட்கார்ந்து லெவல் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இல்ல அது குமரேசனோட டீம் அது. ஆமா, குமரேசன். அதாவது குமரேசனுக்கு ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்ல இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் அந்த டோசர்ல இருந்து உட்கார்ந்து கிளீன் பண்ணி எனக்கு வீடியோ அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அண்ணா எப்படி இருக்கு? அதுல சதீஷ வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ்லயே சொல்லணும். சதீஷ் ரொம்ப உழைச்சிருக்கான். யாரு? நம்ம ஹாங்காங் சதீஷ். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அவங்க உழைச்சிருக்காங்க. உண்மையாகவே பிச்சு வந்து உண்மையாக நல்லா ரெடி பண்ணியிருந்தீங்க. கிரவுண்டுமே சூப்பராக இருந்துச்சு, அந்த அவுட்ஃபீல்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மழை வந்தாலுமே நீங்கள் வந்து கமிட்டியில் இருக்கிற மக்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா எஃபர்ட் போட்டிங்க, போயிட்டு டக்குனு அதை மூடுறது அந்த ஒர்க் எல்லாமே நான் நேரில் இருந்து பக்கத்தில் இருந்தே பார்த்தேன். உண்மையில நல்லா இருந்துச்சு. ஆனால் இதை காட்டிலுமே இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ற அந்த இதெல்லாம் போட்டு பிச்செல்லாம் மூடினீங்கல்ல, அதுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாவோ இல்லை அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சிருந்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் இன்னுமே மெயின்டைன் ஆயிருக்குண்ணே. எனக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மாதிரி மாறிச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து அதுக்கு மட்டும் அதை சேஃப்டியாக பார்த்துக்கணும். கிளியர் தோஸ் அந்த ஃபீட்பேக் நீங்க அந்த பேட் ஃபீட்பேக்கை நாங்கள் வந்து ப்ளஸ்ஸாக கொண்டு வருவோம். கண்டிப்பாக. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நடத்தின விதமும் சரி, நீங்கள் பிளேயர்ஸுக்கிட்ட நடந்துக்கிட்ட விதமும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே. வல்லத்தரா கோட்டை அப்படின்னா சொல்லிடுங்க, ஊரை பற்றி ஏதாவது சில விஷயங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஊரை பற்றி சொல்லணும்னா யங்ஸ்டர் தாங்க வல்லத்தரா கோட்டைக்கு பெருமையே, எங்கள் வீரர்களை தான் பெருமைன்னு நான் சொல்லுவேன். வல்லத்தரா கோட்டை அப்படின்னாவே யங்ஸ்டர் கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிறது
புதுக்கோட்டை லெவலில் வந்து ரொம்ப பெருமையாக பேசக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஓகேண்ணே. இந்த வருஷம் 1 lakh நடத்திட்டீங்க, அடுத்த வருஷம் கொஸ்டின் மார்க்? அந்த கொஸ்டின் மார்க் வந்து நானுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை தான் சொல்ல முடியும். ஏன்னா போன வருஷம் 50,000 போது இந்த வருஷம் 1 லட்சம், அடுத்த வருஷம் அந்த 1-2 ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போவோம். பார்ப்போம் வாட் ஹேப்பன் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது காட் ஒன்லி டிசைட். ஓகேண்ணே. இப்போ சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு? டெஃபினெட்லி ப்ரோ. அதாவது யங்ஸ்டரோடைய குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விளையாடுறவங்க மட்டும் அல்லாமல் வளத்ராபோட்டில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால தான் இந்த ஒரு தொடர் வந்து இவ்வளவு சிறப்பாக சீரும் சிறப்பாக வந்து நடத்தி முடிக்க முடிஞ்சிச்சு. நாட் அலோன் வளத்ராபோட்டை மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் வந்து வளத்ராபோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய கிராம நண்பர்கள், எஸ்பெஷலி கத்தக்குறிச்சி நண்பர்கள், வாண்டாகோட்டை, பாலக்குடிப்பட்டி, கைக்குறிச்சி, விஜயநாதபுரம், வாண்டா, நிறைய இது மாதிரி எங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராம நண்பர்களுமே இங்கே நாங்கள் விளையாடக்கூடியவங்க. அவங்க எல்லாமே ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹோல் டீம் சார்பாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு மேட்ச் கூட கத்தக்குறிச்சியில் இப்போ நம்ம டோர்னமெண்ட் நடந்திருக்கு. ஏன்னா மழை வந்த டைமில் நீங்கள் டக்குனு அங்கே அரேஞ்ச் பண்ணீங்க, டக்குன்னு மூவ் பண்ணீங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் கமிட்டிக்குள்ளே நான் இருந்து நோட் பண்ணது என்னன்னா, ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆளை போட்டுறீங்க. இவங்க டீமை ஃபாலோ பண்ணணும், அவங்க இது பண்ணணும். இது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சு எல்லா கமிட்டியுமே இதை ஃபாலோ பண்ணால் டோர்னமெண்ட் ஈஸியாக நடத்தி முடிச்சிடலாம். அப்படி இருந்துமே நீங்கள் கஷ்டம் தான் பட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது நடக்க தான் செய்யும். விக்கிக்கு கொஞ்சம் பெருமை சொல்லணும். 2 விக்கி, ஒரு விக்கி அம்பேர் நின்று ஆளுதாயிட்டான், இன்னொரு விக்கி வீட்டுல போய் மண் எடுத்துட்டு வந்து கதையாயிட்டான். உண்மை நிறைய கஷ்டப்பட்டாங்க. வீடு கட்டுற வச்சிருந்த மண் அப்புறம் எடுத்து வந்து இங்க கிரவுண்ட்ல போட்டான். உங்க அப்பா தெரியிருக்காரு. கண்டிப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமும், ஃபுட்டுக்கு ஒரு டீம், கிரவுண்ட் மேக்கிங்க்கு ஒரு டீம், அந்த நம்ம கெஸ்ட்டை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு டீம், பிளேயர்ஸை வந்து கால் பண்ணி வர வைக்கிறதுக்கு ஒரு டீம், அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு அவங்களுடைய வேலையை வந்து சீரும் சிறப்புமாக செஞ்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அந்த வகையிலையும் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ அட்லாஸ்ட் திரும்பவும் நம்மளை உள்ளூர் கிரிக்கெட்டை இங்கே திரும்ப அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. கண்டிப்பா எந்த வருஷமும் உள்ளூர் கிரிக்கெட் இல்லாமல் இங்க கிரிக்கெட் இருக்காது. கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப சந்தோஷம். நம்ம மக்களோட ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். நல்லா பார்த்துக்கிட்டாங்க உண்மையாகவே. அதே மாதிரி அங்கே குமரேசன் ப்ரோ அவங்க வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். ஒரு 3 நைட்ஸ் அங்கே தங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அவருன்னு இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ப்ரோ. ஓகேண்ணே. தேங்க்யூ ஆல். இந்த பிரம்மாண்டமான கிரிக்கெட் போட்டிக்கு 1 லட்சம் அமமுகவின் மாநகர செயலாளர் முத்தால் என்ற முத்துக்குமார் அண்ணனுக்கு உலவாளன் தீமையின் மிராஸ் அன்பு பாண்டுரார் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. இன்னைக்கு டேலையும் மழை, இதுக்கப்புறமா விட்டுருச்சுன்னா ஏதாவது ரெடி பண்ணி நடத்தலாம். என்ன ஆகும்னு தெரில. வெயில் போட்டுக்கிட்டே கொஞ்சம் வந்துருச்சு. இறங்கிட்டாங்க வச்சு பாதுகாக்கிறதுக்கு. டெய்லி இதே வேலையாக இருக்குது. ஆனால் நேற்று அடியே கொஞ்சம் நடக்க விட்டாங்க. இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்க. திரும்ப இதுக்கப்புறம் என்ன நடக்க இருக்குதுன்னு தெரியல. அப்படியே விட்டாரு. செம்ம டிஸ்டன்ஸ். வாட்டர் ஷாட் தென்னை மரத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. இங்க டான்ஸ் பார்க்க முடியுது. அம்மான் கிரேசி. அம்மான் வாட்டர் சிக்னல்.
வாட் a வெல்கம். இல்ல ஹேண்டில் கிட்ட பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பிரதாப் கேட்ச் டிராப்புங்க, சறுக்கி விட்டு விழுந்துட்டாரு. அது பவுண்டரியா போயிருச்சா? எஸ், பவுண்டரி. குயிக்கரா 2 பாலுக்கு 10 ரன். எஸ், பவுண்டரி சிக்னல். ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட். பட்டோடே தெரிஞ்சிருச்சு, அது பறந்துருச்சு, ரோட்ல போய் விழுந்திருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் குஷி பண்ற விதமா குஷ்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அம்மான். கியர் சேஞ்ச் பண்றாங்க. இதுக்கப்புறமா எல்லா பாலுமே சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு அம்பேர். சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷன் அங்கிருந்து வந்திருக்காங்க இந்த மேட்சை துவங்கி வைக்க. அதுக்கடையில மழை திரும்ப வந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறமா அந்த ஒரு பாலுக்கு அப்புறமா திரும்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோதனை மேல் சோதனை. நேற்று இடையெல்லாம் மழை, காலையிலையும் தூறல். அப்படிங்கிறப்ப திரும்ப ரெடி பண்ணிட்டாங்க கிரவுண்ட். அந்த 4 தம்பிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலை திருட்டிட்டு போது அந்த டாக் வாயில இருக்கு, விட்டுருச்சு. 60 அதற்காக இழந்த விக்கெட் 5 10 ரன் ரேட்டுங்க. கரெக்ட். மழை இறங்கிருச்சு. ஸோ கமிட்டி மக்கள் பக்குவமாக பிச்சை மூட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ விடும், எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரில. டாஸ் வின்னே பேராவூர்னியா கௌரவிக்கப்படுகிறது. இந்த விழாவினை ஏற்பாடு செய்த முத்துக்குமார், மாப்பிள்ளை உதயகுமார் போன்ற அவரோடு சேர்ந்து இருக்கிற அத்தனை வீரர்களுக்கும், இந்த ஊரிலே ஒத்துழைப்பு கொடுத்த பெரியவர்கள், வரையிருந்து பாராட்டுக்குரியவர்களாக இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் வருகிறதாக இருந்தார்கள். தேனியிலே நடக்கிற பொதுக்கூட்டத்திற்கு இந்த கழகத்தினுடைய செயலாளர் எடப்பாடி அவர்கள் வருகிறதுனால் அங்கே செல்கின்ற அவசிய வேலையினாலே இங்கே வர முடியாத காரணத்தினாலே 3 மணிக்கு கூட என்னிடத்தில் போன் செய்து நம்முடைய பாசனையினுடைய செயலாளர் கருப்பையா வருவார், புதுக்கோட்டையிலிருந்து ஆட்களை வர சொல்லியிருக்கிறேன். நீங்க எந்த சூழ்நிலும் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு திக்கு இருக்கிற மாதிரி ஒரு அருமையான விளையாட்டாக இங்கே விளையாண்டு கொண்டு இருக்கிறீர்கள். அன்றைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். தெரிஞ்சிருந்தா கூட நான் வந்து மத்தியான நேரத்துல எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வீரர்கள், நல்ல இது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமா நம்மளுடைய புரட்சி தலைவர் அம்மானுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற விழாவாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பகுதியில் வளத்தராக்கோட்டையில் இருக்கிற, பாலக்குடியில் இருக்கிற, வளநாட்டில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் மாலை வணக்கம். மாண்புமிகு இளைஞரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாள் விழாவை உடைய புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய சார்பாக வளத்தராக்கோட்டையிலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் திருவிழாவிற்கு என்னோடு வருகை தந்து வாழ்த்து இருக்கக்கூடிய
அன்பு அண்ணன் ஈசிஆர் அவர்களையும், என்னோடு 2வது பரிசை வழங்கி வாழ்த்தி இருக்கக்கூடிய அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களையும், கொல்லப்புறா ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரி கன்சல் பேகம் அவர்களையும், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிரிக்கெட் அசோசியேஷனுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் பரமன் அவர்களையும், நம்முடைய ஐடிவியினுடைய மண்டல இணைச் செயலாளர் அருமை சகோதரர் சதீஷ் அவர்களையும், மற்றும் இங்கே வருவதற்குள்ள அத்துணை பாசறை நண்பர்கள், இளைஞர்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த வளத்திரவட்டை கிராமத்தைச் சேர்ந்த அத்துணை இளைஞர்களையும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, நிகழ்வுகள் செய்தாலும் கூட எல்லாருடையும் முன்னோக்கி சென்று முதல் அடியாக வைத்து தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிகழ்வை நம்முடைய வெள்ளத்தாவட்டை பகுதியில் உள்ள நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பாசறையினுடைய பண்புதார்கள் நீங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செய்து கொண்டிருப்பதற்கு முதலிலே உங்களுக்கு நான் நன்றியை சொல்லி, என்னால் முடிந்தவரை இந்த நிகழ்வுக்கு உங்களோடு நான் முழுமையாக இருந்து ஒத்துழைத்து இந்த நிகழ்வை இன்னும் மேலும் மேலும் சிறப்பான நிகழ்வாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம். நன்றி சொல்லி வாழ்த்துக்களை கூறி விடுகிறேன். நன்றி. நன்றி. எம்டிசிசி கத்தக்குறிச்சி அணி, எம்டிசிசி கத்தக்குறிச்சி கோப்பை உபயம் அளித்த பிரேம் அண்ணனுக்கு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கருப்பையாளன் அவர்கள் பொன்னாடு போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றது. ஈசி ராமையா இங்கு வருகிறதற்கும் அருமை மாமா ஈசி ராமையா அவர்களையும், அருமை அண்ணன் கருப்பை அண்ணன் அவர்களையும், ஊராட்சி மன்ற தலைவர்களையும் மற்றும் அன்றிருக்கும் அனைத்து நண்பர்களும், விளையாட்டு வீரர்கள் அனைவரும் வரவேற்கிறோம். மற்றும் இங்கே விளையாட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன் முத்துக்குமார் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறதுன்றது அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியான விஷயமும் கிடையாது, ஒருங்கிணைந்து பண்ணுறதும் ரொம்ப சாதாரண விஷயமும் கிடையாது. அதை சரியாக ஒருங்கிணைச்சு அந்த பரிசுகளை சரியாக வாங்கி வீரர்களை ஆர்கனைஸ் பண்ணி கிரவுண்டை ரெடி பண்ணி ஒரு விளையாட்டு நடத்துறது இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒத்துழைப்பு கொடுக்குற அனைத்து நல்ல எண்ணங்கள் கொண்ட எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை வருஷம் அண்ணன் கருப்பை சொன்ன போதில் அவர்கள் முன்னிலையும் ப்ளஸ் மற்ற இதர கட்சிக்காரர்கள், நம்ம அதிமுக கட்சிக்காரர்களோடும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் தலைவரும் எந்த வித இடையூறு இல்லாமல் நல்லபடியாக நடத்துறதுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பரமாண்ணன் நீங்க கவரிங்க. பரமண்ணன் அவங்களுக்கு பொன்னாடை போட்டு புகழாரம் சுட்டும்படி அன்போடும் பண்போடு கேட்டுக்கொள்கின்ற கைப்பற்றி கேட்டு உற்சாகப்படுத்துங்க. அண்ணா டிஐ வாங்கினா, டிஐ நேரடி ஒளிபரப்பு வாங்கணும். வாங்க. அண்ணா கமான் வேற மாதிரி ஜெயராம் அவர்களுக்கும் உள்ளூர் யூடியூப் சேனல் வினோத் அண்ணன் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு புகழாரம் சுட்டப்படுகின்றது. சிவா அவர்களுக்கும் ஜெயராம் உற்சாகப்படுறீங்க. உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு இந்த பிரம்மாண்டமான கிரிக்கெட் நடுவர் அற்புதம். ஆமா அம்மான் ப்ரோ, சக்தி ப்ரோ வாங்க ப்ரோ. சக்தி அண்ணா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா பொன்னாடை போட்டு இறுதியாக ஆலங்குடி குமார் அவற்றை கௌரவிப்பார்கள். கைத்தறி உற்சாகப்படுத்துங்கப்பா. ஆலங்குடியின் மகிமை, ஆலங்குடியின் பெருமை குமார் அண்ணனுக்கு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கருப்பையா அண்ணன் அவர்கள் பொன்னாடு கிளைகள் கிடையாது மிரட்டு நிலை அண்ணனுக்கு பொன்னாடு பெற்று